the height of a parallelogram is 1/4 of its base. So நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், ஒரு parallelogram வரையலாம். So இந்த parallelogramல height இதுதான் என்ன பண்றோம், இதுதான் height மார்க் பண்றோம். Okay, so AB is base, ABCD is a base, AB is base and D is height. இப்போ நமக்கு என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னா, height of the parallelogram 1/4 of its base. Height of the parallelogram 1/4 base. அதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு area of the parallelogram என்ன கொடுத்திருக்காங்க, 676 square centimeter கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், find the height and the base. இப்போ நமக்கு என்ன தெரியும், base multiplied by height is equal to area of the parallelogram. Area of parallelogram ஓட ஃபார்முலா இதுதான். இப்போ நம்ம இங்க பேஸ் போட்டு இங்க பேஸ் இருக்கு, ஹைட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், 1/4 of base. ஏன்னா height is equal to 1/4 of base. இப்போ ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 676 square centimeter. இப்போ B into B is B square. ஓகேவா? அப்புறம் நமக்கு இங்க என்ன இருக்கு, 676. இந்த டினாமினேட்டர்ல இருக்க 4 இங்க மேல போச்சுன்னா என்ன வரும், நியூமரேட்டருக்கு 4 போகும். ஸோ 676 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். B is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 676 multiplied by 4. அதே மாதிரி ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், சென்டிமீட்டர் தான் வரும். இப்போ இதுக்கு நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 676 இருக்குல்ல, இதுக்கு நீங்க ஃபேக்டர் எடுங்க. நான் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியலன்னா இப்படி ஃபேக்டர் எடுங்க. 2 போட்டோம்னா என்ன வரும், 3 2s are 6. இங்க என்ன வரும், 3 2s are 6, ரிமைண்டர் 1, 8 2s are 16. இப்போ திரும்பவும் 2ஆல டிவைட் பண்றேன். 1 2 is 2, ரிமைண்டர் 1, 6 3s are 12, ரிமைண்டர் 1 என்ன வரும், 9 2s are 18. ஸோ 169க்கு என்ன போடணும், 13 multiplied by 13 மட்டும் தான் போட முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 2 into 2 is 2 square, 13 into 13 எவ்வளவு, 13 ஸ்கொயர். ஓகேவா? இது எதுக்கு, 676க்கு. அப்போ 4க்கு நம்ம என்ன எழுதலாம், 2 into 2 எழுதலாமோ, தட் இஸ் 2 ஸ்கொயர். பாருங்க நான் எல்லாத்தையும் போடுறேன். என்ன இருக்கு, 2 ஸ்கொயர் இருக்கு, மல்டிப்ளைடு பை 13 ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர். இப்போ 13 ஸ்கொயர் இருக்கு, மல்டிப்ளைடு பை இங்க 4க்கு என்ன போடுறோம், 2 ஸ்கொயர் போடுறோம். இது வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கொயர் ரூட் இது கேன்சல் ஆயிடும், இந்த ஸ்கொயர் ரூட் இது கேன்சல் ஆயிடும், இந்த ஸ்கொயர் ரூட் இது கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன இருக்கும், 2 multiplied by 13 multiplied by 2. இந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கு, சென்டிமீட்டர். கிளியரா? இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஸோ இது எப்படின்னா 2 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இதுவும் கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 into 2 is 4, 13 multiplied by 4. 13 multiplied by 4 is 4 3s are 12, remainder 1, 52. This is 52 centimeter. Okay, va? Base is equal to 52 centimeter.